இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் கொலேசியர் 3:24 வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இன்னைக்கு நம்மோட கர்த்தர் இடைப்படுகிற வார்த்தை, நாம் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்காக நாம் மனப்பூர்வமாய் செய்யணும்னு சொல்கிறார். அப்படின்னா பார்வைக்கு நாம் காரியங்களை ஊழியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து மனப்பூர்வமாய் செய்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்தில் பாருங்கள், கொலேசியர் 3:23 நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து. அப்போ கர்த்தர் அவரை நம்ம சேவிக்கிறதுனாலையும் அவர் சுதந்திரத்தின் பலனை நாம் பெறுவோன்ட்டு அறிந்திருக்கிறோம் இல்லையா. நமக்குன்னு தேவன் ஒரு சுதந்திர விதத்தை வைத்திருக்கிறார். நம்ம அவரை சேவிக்கிறதுனால தேவன் நமக்கு பலனளிக்கிறவர் என்று தெரிந்திருக்கிறதுனால நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கு செய்யுங்க. அப்போ தேவன் உங்களுக்குரிய நன்மையை அவர் செய்வார். கொலேசியர் 3:25 அதான் சொல்கிறார், அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், அதில் பட்சபாதமே இல்லைன்றார். நீ நன்மை செய்தேன்னா உனக்கு நன்மை உண்டாகும். அநியாயத்தை செய்கிறவர்களுக்கு அநியாயம்தான், அந்த பலனை தான் அவங்க அடைவாங்க. தேவனிடத்தில் பட்சபாதம்னு கிடையாது. அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் கிடையாது, பரிதானம் வாங்குகிறவரும் கிடையாது. கொலேசியர் 3:17 பார்க்குறோம், வார்த்தையிலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை நீங்கள் ஸ்தோத்தரிங்க. எதை செய்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவாகிய தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தி அவரை ஸ்தோத்திரப்படுத்துங்க. எரேமியா எபேசியர் 6:6-8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன் மனுஷருக்கு ஏற்றதை நீங்கள் செய்யாதீங்க, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க. ஏன்னா உலக மனுஷர்களை நம்ம சந்தோஷப்படுத்தும்படியாக செய்வது கிடையாது ஊழியம் இல்லையா. கர்த்தருக்கு பிரியமானது என்ன, அது அவருடைய நீதி என்ன, நியாயம் என்ன, அவர் சத்தியம் நமக்கு அதை விளக்கி சொல்லுகிறது இல்லையா. அப்போ அதன்படி நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். அதனால் மனுஷனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்கிறார். கிறிஸ்துவின் ஊழியக்காரரை நீங்கள் மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. அடிமையானாலும் சுயாதீனமானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்திலிருந்து பலன் அடைவான் என்று அறிந்து. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்பதை அறிந்திருக்கிறதுனால நீங்கள் மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிற காலம் சமீபமாக இருக்குது. அதனால் இனி அந்த காலம் தாமதிக்க போகிறது இல்லை. அதனால் அவர் வருகைக்குள்ளாக நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கான ஊழியத்தை செய்யணும். ஏன்னா இது எல்லார் மேலும் விழுந்த கடமை. அதனால் கர்த்தருடைய வார்த்தையை மற்ற ஜனங்களுக்கு போதித்து, பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கட்டுகளில் இருக்க ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் ஆறுதல் படுத்துங்க. நமக்காக ஒருவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார்னு சொல்லுங்கள். அவரை அல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை. அவரை நாம் விசுவாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து என்னும் அந்த உன்னத நாமத்தை விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவன் உண்டென்று நாம் மற்றவங்களுக்கு சொல்லி சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அதற்குரிய பலனை நீங்கள் பெறுவீங்க. ரோமர் 14:8 பார்க்குறோம், நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். அதனால் பிழைத்தாலும் மரித்தாலும் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கையில் இருங்க. ஏன்னா கர்த்தரை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு அநேக நன்மைகளை தேவன் செய்திருக்கலாம். அதெல்லாம் நன்மையை நீங்கள் மறவாதபடிக்கு எதை செஞ்சாலும் அது கர்த்தருக்கென்று நீங்கள் செய்யுங்க. 2 நாளாகமம் 31:21 பார்க்குறோம், அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையில். இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்படுது. எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் மறுபடியும் அவர் வாழ்க்கையில் அவருக்கு ஆயுசு வருஷங்களை அதிகரித்து கொடுக்குறார் இல்லையா. 15 வருஷத்தை அவர் கூட்டி கொடுக்குறார். அதன் நிமித்தமாக அவர் தேவன் ஆலயத்தில் மகிமைப்படுத்துறதை பார்க்குறோம். அவன் தேவனுடைய 2 நாளாகமம் 31:21 அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று அதை தொடங்கினானோ அதை எல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றால் இருக்கு. அப்போ தேவனுக்கு அடுத்த காரியம் என்ன? ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், மேலானவைகளை நாடுங்க, இந்த உலகத்தில் உள்ள காரியங்களே அல்ல, மேலோகத்தில், அதாவது பரலோகத்தில் தேவன் நமக்காக என்ன வைத்திருக்கிறார்? நித்திய ஜீவன் வைத்திருக்கிறார் இல்லையா. பிதாவாகிய தேவன்
குமாரனாகிய கிறிஸ்து வீற்றிருக்கிற அந்த எல்லையிலே தேவன் நமக்காகவும் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் சித்தத்தை திட்டத்தை நாம் நிறைவேற்றும் போது கர்த்தர் நமக்கும் அதை தருவார். அது இங்கே எசேக்கியா ராஜா ஆலயத்தின் வேலையும் அதுக்கான காரியங்களையும் அவர் திட்டமாய் அவர் செய்தார்னு பார்க்குறோம். அவர் முழு இருதயத்தோடு அதை செய்தார். இன்னைக்கு கூட நம்ம ஊழியத்தை செய்யும்போது நம் முழு இருதயத்தோடு பலத்தோடு நாம் அதை செய்யணும். அப்போது தேவன் அதற்கான பலனை நமக்கும் தருவார். பிரசங்கி 9:10 பாருங்கள், செய்யும்படி உனக்கு உன் கைக்கு நேரிடுக்கிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்தில் செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அப்போ இந்த உலகத்தில் நாம் ஜீவனுள்ளவர்களாக இருக்கும்போது என்ன தாவீது என்ன சொல்கிறார், ஜீவனுள்ள தேசத்தில் நான் வாழ்ந்திருக்கும்படியாய் செய்யுங்கன்னு. அப்போ எப்படி எல்லா ஆபத்துக்கும் எல்லா யுத்தத்துக்கும் எதிரிகளுடைய போராட்டத்துக்கும் தாவீதை கர்த்தர் விலக்கி பாதுகாத்து ரட்சிக்கிறார் இல்லையா. அப்போ அவர் கைக்கு நேரெடுக்கிறதை தேவனுடைய ஆலயத்தை கட்ட எல்லா பொருட்களையும் பொன்னையும் வெள்ளையும் வெண்கலத்தையும் அவர் சவதரித்து வைத்தார்னே வேத வசனத்தில் பார்க்குறோம். அப்போ தேவனுக்கு அடுத்த காரியத்தை அவர் செய்து வைத்தார். ஆனால் அவருடைய கரத்தினாலே ஆலயத்தை கட்ட தேவன் விரும்பாதனால, ஏன்னா அவர் யுத்தத்தையே செய்து அவர் இரத்தக்கரை படிந்திருந்ததுனால அவருடைய மகனை எடுத்து தேவன் பயன்படுத்தினார். சாலமோன் ராஜா மூலமாக தான் தேவ ஆலயம் கட்டப்பட்டதுன்னு பார்க்குறோம். அப்போது உனக்கு கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய்ய. ஆனால் இந்த பாதாளத்தில் போகணுன்னு நினச்சிங்கன்னா அங்கே செய்கையும் கிடையாது, வித்தையும் கிடையாது, அறிவோ ஞானமோ அங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் அந்த எல்லையில் என்ன இருக்குது, ஜனங்க பாவத்தில் விழுந்து செத்துப்போன மரித்தவர்கள் எல்லாம் தான் கூக்குரல் இட்டு கொண்டு இருக்காங்க. அந்த பாதாளத்தில் அக்கினி தழலில் அவங்க எரிந்து கொண்டு இருக்காங்க. தாகத்தினால அவங்க வறண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் செய்ய ஆறுதலின் வார்த்தையை கொடுக்க ஒருவரும் இல்லை. அப்படி பாதாளத்திலே மக்கள் அழிந்து போகாமல் இருக்கிறதுக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார், விசுவாசிகளை தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார், அவர் அழைத்து இருக்கிறார். அதை நாமெல்லாம் உணர்ந்து நம்ம செயல்படும் போது கர்த்தர் அதற்கேற்ற பலனை தருவார். நமக்கும் நித்திய ராஜ்யத்திலே ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். 1 பேதுரு 2:15 நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை கூட நீங்கள் அடக்கிடுவீங்க. அறியாமை, அதாவது அவங்க தேவனை கூட அறியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு கூட நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணி அவங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கும் போது அவங்க அறியாமை அங்கே விலகி போங்க. மெய் தேவனை அவங்க அறிந்து கொள்ளலாம். அதே போல் 1 பேதுரு 2:13 நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிங்க. சில காரியங்களில் மனுஷர்களுடைய அதாவது இந்த பூமியிலே ஆளுகையில் இருக்கவங்களுக்கு அப்படி இருக்க கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் சில காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்பட வேண்டியதாக இருந்தால் அதுக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிங்க. ஏன்னா மனைவியானவள் தன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்னு இருக்கு இல்லையா. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் உன் புருஷனுக்கு நீ கீழ்ப்படிந்து நடன்னு இருக்க. அந்த கீழ்ப்படிதலும் நமக்கு வேணும். சங்கீதம் 119:10 என் முழு இருதயத்தோடு தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். அப்போ இன்னைக்கு நம் தேவனுடைய கற்பனை கட்டளைகளை விட்டு விலகி போவோமானால் ஒரு விஷயம் நாம் நிதானித்து பார்த்து தேவனிடத்தில் நம் முழு இருதயத்தையும் ஒப்பு கொடுத்து அவருடைய கற்பனைகளை விட்டு நம்ம வழி விட்டு விலகாதபடி அவர் கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மை அருமையாக நடத்துவார். சங்கீதம் 119:34 அதான் சொல்லுது, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை காத்துக்கொள்ள. அப்போ தேவனை அறிகிற அறிவில் இன்னைக்கு நாமும் வளரணும். தேவனை அறியாத ஜனங்களும் தேவனை அறிய நாம் அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும். அந்த காரியத்தை அந்த ஊழியத்தை நம்ம செய்யும்போது கர்த்தர் நமக்கு மனப்பூர்வமாய் நன்மையை செய்வார். கர்த்தருக்கென்று எதை செய்தாலும் அது மனுஷருக்கென்று செய்யாமல் இது நாம் தேவனுக்கு செய்கிறோன்னு நம்ம செய்யும்போது அதுக்கேற்ற பலன் கர்த்தரால் நாம் பெற்றுக்கொள்வோம். அதை நாம் விசுவாசிப்போம். ஆமென்.